கன்னிராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கன்னிராசிக்காரங்க பயமே அறியாதவங்க, யாருக்கும் எதுக்காகவும் பயப்படவே மாட்டாங்க. மடியில் கணம்தான், வழியில் பயம். ஏன்னா கன்னியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே உண்மையாக இருக்கக்கூடியவங்க. சொல்லப்போனால் இவங்க தப்பே செஞ்சுருந்தா கூட சரிங்க, அதை மறைக்க மாட்டாங்க. உண்மையை உடனே ஒத்துக்கிட்டு நான் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட உடனே தண்டனை வாங்குறதுல கன்னியை அடிச்சுக்க ஆட்களே கிடையாதுங்க. தப்பு தான் அப்படின்னா அவங்க வெட்டியே போட்டாலும் பரவாயில்ல, நான் ஒத்துக்கிறேன், ஆனால் தெரியாமல் பண்ணிட்டேன், இதுதான் நடந்துருச்சு, இல்லை நான் பண்ணது தப்பு தான்னு நினச்சேன்னா நீ எனக்கு தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நிற்பாங்க. சொந்தமோ பந்தமோ, தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாராக இருந்தாலும் சரிங்க, ஒரு இடத்துல தப்பு நடக்குது, அதுக்கு இவங்க காரணம் அப்படின்னா இவங்க போய் தலையை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இவங்க கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னா, அங்கே ஒருத்தவங்க பாதிக்கப்படுறாங்க, அவங்க அப்பாவின்னு தெரிஞ்சால் அந்த இடத்துலையும் அவங்க நமக்கு சொந்த பந்தம் இல்லைனாலும், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இல்லைனாலும் இவங்க போய் முன்னாடி நின்று கேள்வி கேட்பாங்க. கடைசி வரைக்கும் துணையாக இருந்து அவங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய அநியாயத்துக்கு குரல் கொடுப்பாங்க. உதவி செய்வாங்க. தன்னோட பொழப்பு கெட்டாலும் பரவாயில்லைங்க, அந்த இடத்துல அதை சரி செய்யாமல் அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டாங்க. ரொம்ப புத்திசாலிங்க. அதாவது இவங்கெல்லாம் வந்துட்டு டிடெக்டிவாக மைண்டில் தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு சாதாரண நிலைமையில தான் இருப்பாங்க. இவங்களை பார்த்து மற்றவங்க எல்லாம் வியப்படைவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை வந்துட்டு இவங்க சால்வ் பண்ணுறதுல இவங்களை விட்டால் ஆளே கிடையாதுங்க. ஆனால் எதையுமே இவங்களுக்காக இவங்க பயன்படுத்துறதே இல்லை. இப்போது மற்றவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா தான் பொழப்பு கெட்டு போய் உதவி பண்ணுறாங்க இல்லையா, அதில் 1% கூட இவங்களுக்கு பயன்படுத்தி இருந்தால் கன்னிராசிக்காரர்கள் இன்றைக்குமே வெற்றியாளர்களாக இருப்பீங்க. கன்னியை பொறுத்த வரைக்கும் இலக்குகள் பெருசுங்க. ரொம்ப உயர்வான இலக்குகளை நோக்கி பயணம் பண்ணீங்க. ஒரு சில ஆட்களை நம்பி அந்த இலக்கு அப்படிங்கிறது எட்டாக்கனியாக போயிடுச்சு. அப்படி தான் நம்ம திருந்தணுமா? இல்லவே இல்லை. தப்பை எடுத்துக்காதீங்க, அப்படி தாங்க சொல்லணும். இப்போ வரைக்குமே அன்பு, பாசம், நேசம் இப்படின்னு மற்றவங்களினுடைய சூழ்ச்சியில் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியுது இது உண்மைதான், இது சூழ்ச்சி தான் அப்படின்னு. ஆனால் வெச்ச பாசத்தை மாற்றிக்க முடியாமல் தத்தளிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு சிலர்லாம் உங்களுக்கு உண்மையாக விரும்பிகளாக இருக்காங்க, உங்களினுடைய நலம் விரும்பிகளாக இருக்காங்க. உங்களை தட்டி கேள்வி கேட்குறாங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, அதை நீங்கள் பண்ணி இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க, இதை பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் இவ்வளவு பிரச்சனையே மாட்டியிருக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதை நான் செய்யாமல் யார் செய்வா அப்படின்னு மற்றவங்களை, உங்களுக்கு நல்லது சொல்கிறவங்கள கூட ஒதுக்கி வச்சுட்டு திரும்பவும் அதே சூழ்ச்சியில் தான் போய் மாட்டிட்டு முடிச்சிட்ருக்கீங்க. கொஞ்சமாவது மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கன்னி அப்படிங்கிறவங்க எப்போவுமே மற்றவங்களுக்கு சிம்ம சொப்பனமாகவே இருக்கீங்க. இப்போவும் அப்படிதாங்க. இருந்தாலுமே பேருக்கு ராஜா அப்படிங்கிறத தவிர்த்து கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தில் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கணுங்க. சரிங்களா? இப்போ கன்னியை பற்றி பேசணுன்னா நிறைய பேசலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னடா இந்த பொண்ணு நமக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுது அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா உங்கள் அளவுக்கு யாராலையுமே ஒரு நல்லது கெட்டது சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு நல்லது கெட்டது தெரிஞ்சும் உங்களுக்கு நல்லது கெட்டதை பார்க்காம விட்டுட்ருக்கீங்க அப்படின்னு மட்டும்தாங்க நான் சொல்லி முடிக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்னதான் நடக்க போகுது வாழ்க்கையில்? இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா கன்னி ராசிக்காரங்க அரியாசனத்தில் அமரக்கூடிய நேரம், அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம். அட போமா அங்கிட்டு, ஆல்ரெடி கொடுத்து இப்போவே ஒன்றும் இல்லை, எண்ணத்தை கொடுக்கறது, போட்டிருக்கிற துணியை தவிர்த்து வேறு எதுவுமே எங்கிட்ட இல்லை, அதுவுமே ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்ததும் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க, இவங்க அப்படி தான். ஒரு நல்ல நாள் பொல்லா நாள்னா வீட்டில் எல்லாருக்கும் பார்த்து செய்வாங்க. ஆனால் இவங்களுக்குன்னு ஒன்றுமே செஞ்சிட்டது கிடையாது. இவங்க ஒரு கடைக்கண்ணி ஏறுறாங்க அப்படின்னா இவங்களுக்காக ஏன் பிஞ்சு போன செருப்பு போட்டிருப்பாங்க, ஒரு வெளுத்து போன ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க, கை நிறைய காசு இருக்கும். ஆனால் இவங்களுக்காக அதை வாங்கவோ அதை மாற்றிக்கவோ யோசிக்கவே மாட்டாங்க. பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், ஆனால் அதைத்தான் ஆசைப்படுவாங்க. ஆசைகள் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு ரொம்ப ரொம்ப அதிகங்க. அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், இவங்க சொல்லும் போதே பார்த்திங்கன்னா நமக்கு அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும். ரசனைக்கே இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது. ஆனால் இவங்களுக்காக பண்ணதில்லை. இந்த தியாகத்தை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ அவங்க குடும்பத்தார் கட்டாயம் புரிஞ்சுக்கணுங்க.
யாராவது கன்னிராசிக்காரர்களுடைய குடும்பத்தார் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கன்னிராசியை ஒதுக்கக்கூடிய குடும்பத்தாருக்கு போட்டு கொடுங்க, சரிங்களா? இவங்க மனக்குமரல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகங்க, ரொம்ப பாவங்க. இவங்களை நல்லா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் குடும்பம் இன்னும் சீரு சிறப்புமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுங்க. அதை மனசில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ எல்லாருக்குமே நல்லது பண்ணக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்லது நினைக்காட்டியும் நமக்குன்னு ஒரு சில கிரகங்கள் நல்லது நினச்சிட்டாங்க. அதுவும் தனிப்பட்ட முறையில் உயர்வான சக்தி படைத்த 3 கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கிரக யோகத்தினால அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகுதுங்க. நீங்கள் யாருக்கு வேணால் என்ன வேணால் அள்ளி கொடுக்கலாம். குறையாத செல்வம், நீடித்த புகழ் கிடைக்க போகுது. அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய ராசிக்கு அதிபதி இருக்கார் இல்லையா, புதன் பகவான், அவரை நீங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் வழிபாடு செய்கிறீங்களா? இவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்தும் எல்லாமே பண்ணியும் உங்களுக்கு மட்டும் தடை தாமதங்கள் வர்றதுக்கு காரணம் உங்களினுடைய அதிபதியான புதன் பகவான் வலுவிழந்து இழக்கிறதுனால மட்டும்தாங்க. கன்னிராசியாக இருக்க தேவையில்லை. ஆனால் ஏதாவது ஒரு ராசி ரொம்ப நல்லா இருக்கீங்க, ரொம்ப ஏழ்மையாக இருக்காம்பா, அந்த ஆள் திடீர்னு பார்த்தா இவ்வளவு நல்லா பெரிய பொசிஷனுக்கு போயிட்டான், வெளிநாட்டில் வேலை பார்க்குறான், அவ்வளவு சம்பாதிக்கிறான், இவ்வளவு சம்பாதிக்கிறான், இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கா, இவ்வளவு நல்லா இருக்காப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவனுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் நல்லா வலுவாக இருப்பாருங்க. யார் தவற விட்டீங்களோ இல்லையோ அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிறதுக்கு புதன் பகவானினுடைய அனுக்கிரகம் ரொம்ப ரொம்ப தேவைங்க. இதைத்தான் கன்னிராசிக்காரங்க தவற விட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு வாய்ப்புகள் வராமலாம் இல்லை. புதன் பகவானையே நீங்கள் அதிபதியாக வச்சுருந்தாலும் புதன் பகவானினுடைய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு வலுவாக இல்லை அப்படிங்கிறது தாங்க இப்போ நம்ம பார்த்துக்க வேண்டிய விஷயம். ஸோ என்ன பண்ணணும்? புதன் பகவானை வலுவுடைய செஞ்சுட்டாலே கன்னிராசிக்காரர்களும் வலுவானவர்களாக மாறிடுவீங்க. ஸோ நவ கிரகங்கள் புதன் பகவானுக்கு உரிய நாள் அப்படின்னா அவர் வழிபாடு செய்யறதுக்கு புதன்கிழமை கட்டாயம் முக்கியங்க. இதை பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, மங்களகரமான நாள்பா, ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னா டேட்டை பாருங்க, அதை வந்து பாருங்க, அதெல்லாம் தேவையில்லை, புதன்கிழமை நல்லா இருக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமையை கூட ஒதுக்கி வச்சுட்டு புதன்கிழமையை தாங்க தேடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு மங்களகரமான நாள் அப்படிங்கிறது உங்களினுடைய அதிபதிக்கு உரிய நாள். இந்த நாளில் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மண் விளக்கேற்றி புதன் பகவானினுடைய படம் இருந்த சிறப்புங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அந்த 5 விளக்கு ஏற்றுறீங்க இல்லையா, அந்த தீப ஒளியை வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவானை இருக்கிறதா நினச்சி மனசார என்ன வேண்டுங்களேன். அந்த வேண்டுதல் அதுவே பரிகாரம்னு பார்த்தோன்னா பசுமாட்டுக்கு வேக வச்ச பச்சை பயிரை வந்துட்டு வெல்லம் கலந்து உணவாக கொடுத்தீங்க அப்படின்னா கோடான கோடி தேவர்களுக்கும் நீங்கள் உணவளிச்ச புண்ணியம் கிடைக்குங்க. பல ஜென்ம பாவம் கழியும், முன்னோர்களினுடைய சாபம் விலகுங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த கோமாதாவிற்கு உணவளிக்கிறது அப்படிங்கிறது உன்னதமான ஒரு விஷயங்க. தவிர்க்காம ஒவ்வொரு புதன்கிழமையும் கன்னிராசி இது ஒரு சூட்சமான விஷயங்க. வாழ்க்கையினுடைய ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் நிறைய இருக்குது, பார்க்கலாங்க. அதே மாதிரி புதன் பகவானினுடைய அருளை நியாயமாக பெறணும். ஒருத்தவங்களுக்கு வந்து காசு போகலாம், பணம் போகலாம், சொத்து பத்து போகலாம், உறவுகள் விட்டுட்டு போகலாம். ஆனால் புத்தி ஒன்று இருந்தால் அதை இழந்து எல்லாத்தையுமே பெறக்கூடிய சக்தி, அதை விட ஒரு வலிமையான ஒரு ஆயுதத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. ஸோ இவரை நீங்கள் சார்பாக வச்சுக்கிட்டாவே கன்னி அப்படிங்கிறத எப்பேற்பட்ட இந்த உலகமே எதிர்த்து நின்னா கூட சரிங்க, உங்களை எதிர்க்க யாராலையும் முடியாது. மேலும் புதன்கிழமைகளில் விஷ்ணு பகவான் அதாவது பெருமாளை வழிபாடு செய்கிறதும் பெருமாளினுடைய தரிசனம் பெறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க. புரியுதுங்களா? அப்போது நான் புதன்கிழமைகளில் வந்து புதன் பகவானையும் பெருமாளையும் மட்டும்தான் வழிபாடு செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க. இவரை பொறுத்த வரைக்கும் அறிவுக்கும் இவர் தான், விவேகத்துக்கும் இவர் தான், பேச்சு திறனுக்கும் இவர் தான், வியாபாரத்துக்கும் இவர் தான், லாபத்துக்கும் இவர் தான். சரிங்களா? எல்லா விதங்கள்லையுமே நம்ம முன்னேற்றத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு புதன்கிழமையும் புதன் பகவானை வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி புதன் கிரகத்தை நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த புதன்கிழமை வழிபாடு உங்களுக்கு செல்வ செழிப்பு பெற சிறந்த ஒரு நாளுங்க. கல்வி, வியாபாரம், புத்திசாலித்தனம் இது எல்லாத்துக்குமே இவர் காரணக்கர்த்தாவாக இருக்கிறதுனால ஒவ்வொரு புதன்கிழமையும் பூஜை அறையை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு புதன் பகவானினுடைய படத்துக்கு முன்னாடி தாமரை கோலம் போட்டு ஒரு கலசத்தில் தண்ணி நிரப்பி அதில் வந்து மாவிலை வச்சு அந்த கலசத்தை வந்து புதன்
புதன் பகவானாக நினச்சி பச்சை துணியை அவருக்கு அணிவிச்சு பூக்களால் அலங்கரிச்சிங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், புதன் பகவானினுடைய அனுகிரகம் முழுசாக கிடச்சி கன்னி ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக மாறுங்க. கன்னி ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நல்லவங்களுக்கெல்லாம் சோதனை காலம் அப்படிங்கிறது மட்டும் ஏங்க தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. கெட்டது பண்ணுறவன் மட்டும் ஒரு நாளும் அவனை கஷ்டப்பட்டு நான் பார்த்ததே இல்லைங்க. அப்படி இப்படின்னு நிறைய நல்லவங்க புலம்பிக்கிட்டு தான் இருக்கீங்க. அந்த வகையில் கன்னி ராசிக்கு ஓவர் டைம் அப்படிங்கிறது தப்பு பண்ணுறவனுக்கு மட்டும்தாங்க நல்ல வாழ்க்கை. நம்மளால் தப்பு பண்ணவும் முடியல, தப்பாக இருக்கவங்க கூட வாழவும் முடியல இப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. தலைப்பு பார்த்துருப்பீங்க, கன்னி ராசியை எதிர்த்தாலே மரணம் தான். நிச்சயமாக உங்களுக்கு முக்கியமாக என்கிட்ட 100% அந்த யமனையும் எதிர்க்கக்கூடிய மகா சக்தி இருக்குது அப்படிங்க. ரொம்ப ஓவராக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கன்னி ராசிக்காரங்க கிட்ட அந்த மாதிரி ஒரு குணம் இல்லையா? இப்போ யோசிப்பீங்க, இல்லை கன்னி ராசிக்காரங்களே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு விஷயத்த செய்யணும், நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்ம வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி தலை நிமிர்ந்து வாழணும் அப்படின்னா முதல்ல நம்மளை நம்ம நம்பணும். அதில் வந்து கன்னிராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க. ஏன்னா அவங்கள நம்பி தான் ஒவ்வொரு நாளுமே அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. யார் எப்படியோ, நீ எவ்வளவு பெரிய பணக்காரனாக வேணால் இருந்துக்கோ, இன்னும் சொல்லப்போனால் எவ்வளவு பெரிய யாராக வேணால் இருந்துக்கோ, எனக்கு அதை பற்றி அவசியமே கிடையாது, தேவையும் கிடையாது. நீ நல்லவனா, உனக்கு நான் மரியாதை கொடுப்பேன். நீ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்த அப்படின்னா உனக்கு அதுக்கு மேலே உன் அப்பனுக்கு அப்பங்கிற மாதிரி கன்னி ராசிக்காரங்க மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டீங்க. முக்கியமாக மதிப்பு மரியாதை கொடுக்கறதுல கன்னி ராசிக்காரங்களை வந்து அடிச்சுக்கவே முடியாதுங்க. சிலர் வந்துட்டு இப்போ தப்பானவங்களே வந்து தப்பாக இவங்க ட்ரீட் பண்ணாலுமே வெளியில் வந்துட்டு யோசிப்பாங்க நிறைய. அதாவது இந்த டீப் திங்கிங் அப்படின்னாவே அது வந்து கன்னி ராசிக்காரங்க கிட்ட இருக்கும். அதே மாதிரி டீப் ஸ்டெப் அப்படிங்கிறது இந்த கன்னி ராசிக்கோடங்க கூடவே இருக்குங்க. இந்த மாதிரி திங்கிங்னாலேயே இவங்களுக்கு நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நல்லது அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஒரு தப்பான விஷயமும் இவங்க கிட்ட வந்து நிற்காதுங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. அதுவே அந்த திங்கிங் அப்படிங்கிறது தேவையில்லாத ஓவர் திங்கிங் அப்படி இருந்துச்சுன்னா இவங்களினுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. நிறைய பேர் இந்த மாதிரி உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதுவும் சொல்லப்போனால் இந்த குறிப்பிட்ட ஒரு 4-5 வருஷமாக ரொம்ப உடல் பாதிப்புக்கெல்லாம் நீங்கள் ஆளாகி இருப்பீங்க. சில சமயம் என்னடா வாழ்க்கை, இது நம்மளுடைய வயசுக்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு எல்லாம் யோசிப்பீங்க. அதே மாதிரி என்னதான் உடல் பாதிப்பு இருந்தாலுமே வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. ஏன், என்னால் எந்திரிச்சிக்கவே முடியல, ரொம்ப வந்துட்டு உடல் பாதிக்கப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சின்னதாக இந்த எந்திரிச்சிக்கவே முடியாத அளவுக்கு ஓவர் ஃபீவராக இருக்கும். ஒருத்தவங்களோட உதவி இருந்தால் தான் எந்திரிச்சே நிற்க முடியும் அப்படிங்கிற நிலமையில கூட நீங்களே எந்திரிச்சு ஒரு வண்டி வாகனத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டு தன்னைத்தானே செல்ஃப் கேர் பண்ணுறதுல கன்னி ராசிக்காரங்களை மிஞ்சிக்கிறதுக்கு ஆட்களே கிடையாதுங்க. ஆனால் இவங்களை லவ் பண்ணுறீங்களா, இந்த கன்னிராசிக்காரர்களை கல்யாணம் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலிங்க. அப்படியே தங்கத்தட்டில் வச்சு தாங்குவாங்க, தன்னோட கண் இமை மாதிரி வச்சு பார்த்துக்குவாங்க. கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறது அப்படின்னா இந்த கன்னி ராசிக்காரங்க தாங்க. நம்பி பொண்ணு கொடுக்கலாம்ப்பா, நம்பி நீங்கள் கல்யாணம் பண்ணலாம்ப்பா. கன்னி ராசியை சேர்ந்த பெண்களை நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்களா, அப்பா நீங்கள் ராஜாங்க. உங்களை அந்த அளவுக்கு நல்ல நேசித்து உங்களுடைய கால் பாதத்தில் இருந்து உங்கள் தலைமுடி உச்சி வரைக்கும் உங்களை பார்த்து பார்த்து ரசித்து வாழ்வாங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு விஷயம், அன்பான பண்பான மரியாதை தெரிஞ்ச தப்பு தண்டாவுக்கு போகாத வாழ்க்கை அப்படின்னா இப்படி தான் இருக்கணும். ஒரு கடவுளுடைய படைப்பில் உன்னத படைப்புன்னு இந்த கன்னிராசிக்காரங்களை சொல்லலாங்க. இப்படிப்பட்ட இவங்களுக்கு ஏங்க நிறைய துரோகம் மட்டும் நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய இடங்கள்ல ஏமாந்து நிற்கிறீங்க. அதை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி கன்னிராசிக்காரங்க எப்பவுமே உங்களுக்குன்னு ஒரு தெய்வத்தோட அனுகிரகம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவங்க யார் தெரியுங்களா? கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பவுமே துர்க்கையம்மனை வழிபாடு செய்யணுங்க. ஏன்னா கன்னிக்கு மட்டும் துன்பம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த கடவுள் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா கன்னி ராசிக்காரங்க கிட்ட ஒரு பிரச்சனை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன், அந்த மேனேஜருக்கு வேலை கொடுக்குற மாதிரி தாங்க. அந்த பிரச்சனை முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை இருக்கும்.
பிரச்சனைக்குள்ளேயே நிறைய கிளை, பிரச்சனைக்குள்ளேயே அந்த மரம் வந்துட்டு துளுத்து போக இல்லையா, கிளை காம்பு கப்பு இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய பின்னல்களை போட்டு விட்டுருவார். எந்த முடிச்ச எங்கே கழட்டுறதுனே தெரியாதுங்க. வாழ்க்கையே சிக்கல்ல அப்படியே இருக்கும். ஆனாலுமே கன்னிராசிக்காரங்க அதை வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க. பரவாயில்ல பார்த்துக்கலாம், நீயா நானான்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்டயே டஃப் கொடுக்குறவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க. இருந்தாலுமே ஒரு நியாயம் வேண்டாமா, ஏசாமி ஏன் இந்த கன்னிராசிக்கு மட்டும் இப்படி வச்சு செஞ்சிட்ருக்க அப்படின்னா அதுக்கு சாமி ஒன்று சொல்கிறாருங்க. என்னன்னா ரொம்ப திறமைசாலி, ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப ஒரு எதையுமே தாங்கும் இதயம் அப்படின்னு சொல்கிறாருங்க. என்னங்க பண்ணுறது கன்னிராசிக்காரங்களே, உங்களுக்காக நானும் பறிஞ்சு பேசி பார்த்துட்டேன். எங்களுடைய நிலைமை உங்களுக்கு சிரிக்குதா அப்படின்னு கேட்காதீங்க. உங்களினுடைய குணநலன்கள் அந்த மாதிரி இருக்குங்க. கடவுளோட அமைப்பு அந்த மாதிரி இருக்குது. அதனால் தப்பாக நினைக்காதீங்க. இந்த நிலை அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாதுங்க. உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுங்க. இந்த வீடியோ பதிவை பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கண்டிப்பாக இருக்கும். நம்மளும் இப்படி தான் கரெக்டாக நம்மளோட குணத்துக்கு ஒன்றும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, வர்றதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே இருக்கீங்க இல்லையா. இந்த வீடியோ பதிவை பார்த்தீங்கன்னா இன்னும் தெம்பா ஒவ்வொரு நாளையும் கடந்து போக போறீங்க. சில சமயங்களில் மனசுடைஞ்சு உட்காரும்போது உங்களுக்கு அடிக்கடி இது பயன்படும்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா யார் ஒருத்தவங்க தன்னோட ப்ளஸ்ஸையும் தன்னோட மைனஸையும் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவாங்க. ஸோ உங்களுக்கு அப்படி தாங்க இருக்க போகுது. நிறைய ப்ளஸ்ஸான விஷயம், ஒரு சில மைனஸான விஷயத்தையும் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டைல்னு பார்த்தோம்னா ஒரு தெய்வத்தோட நாமத்தை சொல்லி தாங்க நம்ம தொடங்குவோம் இல்லையா. அந்த வகையில் இப்போ எந்த தெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னேன். ஓம் துர்க்கையம்மனே போற்றி போற்றி அவங்களோட நாமத்தை ஒரு தடவை சொல்லுங்கள். துன்பங்கள் தூக்கி தூர எறியக்கூடியவள் தான் துர்க்கை. ரொம்ப தைரியசாலி. காளி தெய்வம் வழிபாடு செய்வீங்க. அவங்க என்ன செய்வாங்க, அவங்க பாதுகாப்புக்கு அவங்க சாமர்த்தியமாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், வெற்றி பெறணும், எல்லா விதங்கள்லையுமே வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா துர்க்கையம்மனை வழிபாடு செய்யுங்க. சொந்தமாக தொழில் செய்கிறீங்களா, ரொம்ப பெரிய இலக்கு போராடிக்கிட்டு இருக்கீங்களா, சொத்து விஷயத்துக்காக போராட்டிக்கிட்டு இருக்கீங்களா, துர்க்கையம்மனை வழிபாடு செய்யுங்க. இப்போ வரைக்கும் உங்கள் வீட்டில் துர்க்கையம்மனோட படம் இல்லை அப்படின்னா அதை வாங்கிட்டு வைங்க. முக்கியமாக நிறைய நார்த் இந்தியன்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா, அவங்களோட வியாபார தலங்களை போய் பாருங்கள். துர்க்கை அம்மனோட படம் தாங்க இருக்கும். மேக்சிமம் அவங்களினுடைய வழிபாடு தான் அதிகமாக செஞ்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களினுடைய வியாபாரம் பெருகிட்டே போகிறதுக்கு, அவங்க கையில் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் இவங்களாக தான் இருப்பாங்க. இவங்களை வழிபாடு செய்யும் போது எந்த ஒரு எதிர்மறையான விஷயமும் உங்களுக்கு நடக்கவே நடக்காதுங்க. அப்படி ஒரு எதிர்மறையான விஷயம் நடக்குது அப்படின்னாலே உங்ககிட்ட அந்த விஷயம் பலிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓடி போயிருங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் துர்க்கை அம்மனை அனுதினமும் வழிபாடு செஞ்சு தான் ஆகணும். முடிஞ்சதுன்னா உங்களினுடைய ஏதாவது ஒரு துர்க்கை அம்மனோட ஃபோட்டோஸை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. கன்னிராசி அப்படின்னாவே பார்த்திங்கன்னா ரொம்ப இளமையானவங்க, பார்க்குறதுக்கு இவங்களுடைய தோற்றமும் அப்படி தாங்க இருக்கும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களினுடைய வயசுக்கும் இவங்களுடைய தோற்றத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. என்னப்பா 40 வயசு ஆள் மாதிரியே தெரியலையே, இப்போ தான் 27ன்னு சொல்லலாம் உன்னைய அப்படின்னு நினைப்பாங்க. திருமணமாகி குழந்தை குட்டியோடு இருந்தாலுமே திருமணம் ஆகாத மாதிரியே ஒரு தோற்றம் இருக்கும். பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் 6லிருந்து 60 வரைக்கும் ரொம்ப இளமையாக இருக்கக்கூடியவங்க. இவங்களோட கரண்ட் வயசுக்கும் அவங்களுடைய தோற்றத்துக்கும் பார்த்தா ஒரு 10 வயசு ஒரு பேக் அடிக்கும். ஏன்னா மனசளவில் பார்த்திங்கன்னா மனசில் படார்னு பேசக்கூடியவங்க, அதுக்கும் தனக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கும் மனசு நோகாமல் பார்த்துக்கக்கூடியவங்க, குடும்ப பொறுப்பை ரொம்ப அதிகமாக சுமக்கக்கூடியவங்க, உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, அந்த உணர்ச்சிகளை அடக்கி வைக்க தெரிஞ்சவங்க, தன்னை சுற்றி இருக்கவங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு கன்னி ராசியை விட்டால் ஆட்களே கிடையாதுங்க. நிறைய சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. இவங்க கூட இருந்தாவே போதுங்க, எப்பேற்பட்ட மழையையும் தூக்கி நிறுத்திடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தெம்பு கொடுக்கக்கூடியவங்க. ஒரு யானை பலம் அப்படின்னா இந்த கன்னிராசிக்காரங்க தாங்க. ஒரு வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பத்திற்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி அதை முன்னாடி போய் நின்று தாங்கக்கூடியவங்க தாங்க கன்னிராசிக்காரங்க. சின்ன குழந்தையாக இருக்கட்டும், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை கூட இது ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதே மாதிரி ஏற்றுக்கவும் செய்வாங்க. அந்த குடும்பமே பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இது சின்ன குழந்தையாக இருக்கு இல்லையா, அந்த குழந்தை பக்கம் அப்படின்னு திரும்பிடுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்களுக்காக வாழக்கூடியவங்க.